இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிரியேட்டிவ் செக்ஷனில் ரிலேஷன் x related to y implies x minus y plus root 2 is an irrational numbers. இந்த ரிலேஷனை தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம் ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் எடுத்துக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்ஸிவில் x related to x, அப்போது இந்த பிளேஸ் ஆஃப் y வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுன்றதை ரிப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், x minus x plus root 2, x கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு root 2. இட் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷ்னல் இல்லையா? அப்போது ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் x the resultant is irrational. அப்போ நமக்கு என்ன சொல்லிடலாம், x, x always x is related with x. ஸோ reflexive relation satisfied. நெக்ஸ்ட்டு இதிலே நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துட முடியும் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னு. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வேறு எதையும் வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா, சிங்கிள் ஆன்சருன்றதால. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து மற்ற ஆன்சர்ஸையும் மற்ற கண்டிஷன்ஸையும் வெரிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஷார்ட் ஆன்சருக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் நம்ம போனோன்னா எக்ஸ் கமா ஒய் ரிலேட்டட் பிலாங்ஸ் டு ரிலேஷன். அதாவது x minus y plus root 2 irrational number. இப்போ நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது y, x also belongs to R. ஆனால் நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான நம்பர்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸுக்கு 4√2 அப்படின்னு எடுக்கிறேன். ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3√2, ஒய்க்கு 3√2. அப்போ டோட்டலாக இது வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து √2ன்னு வரும். டோட்டல் √2 தான். பாருங்கள், 4√2 minus 3√2 plus √2. ஓகேவா? அப்போது ஓவராலாக நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும்னா 2√2 அப்படின்னு வரும். ஸோ இட் இஸ் அ இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, அப்போது இந்த பேர் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸில் இருக்குது. அதாவது 4√2, 3√2 அப்படின்றது பிலாங்ஸ் டு அவர் ரிலேஷன். இப்போ இதோட ரிவர்ஸ் பேர் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது y, x. அப்போ y, xனால் கண்டிஷன் நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம், y minus x plus root 2. அப்போ yன்றது நமக்கு 3√2, இது 4√2 plus root 2. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்னா 4√2 minus 4√2 0. அப்போ 0ன்றது ரேஷ்னல் நம்பர். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ரிவர்ஸ் பேர் வந்து நமக்கு ரிலேஷனில் கிடையாது. therefore the function is not symmetric. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிட்டிவ் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ட்ரான்சிட்டிவ்லேயும் நீங்கள் வந்து இது மாதிரி ஒன்று பேர் சூஸ் பண்ணும்போது, ப்ராப்பரான பேர் சூஸ் பண்ணும்போது ட்ரான்சிட்டிவும் ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பேர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, while taking 3, √2, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 3√2 minus √2 plus √2. இந்த கண்டிஷன் வெரிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3√2. அப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ் நமக்கு இந்த பேர் வந்து பிலாங்ஸ் டு ஆர். அடுத்தது செகண்ட் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒய்யா, அப்போ √2 minus 4√2 plus √2. இங்கே நமக்கு என்ன வரும், 2√2 minus 2√2. ஸோ இதுவுமே வந்து நமக்கு இர்ரேஷனல் நம்பர். இப்போ இந்த ரெண்டு பேருமே நமக்கு ரிலேஷனில் இருக்குது. அப்போ இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் எடுங்க, என்ன வரும், 3√2, 4√2. இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். 3√2, 4√2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்றது வரும். இது ரேஷ்னல் நம்பர். அப்போது இந்த பேர் வந்து நமக்கு ரிலேஷனில் இருக்காது. ஸோ நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, ரைட். See you in the next class.